இந்த செஷனில் நம்ம பார்க்கக்கூடியது இன்டெலிஜென்ஸ். வாட் இஸ் இன்டெலிஜென்ஸ்? Father of intelligence, Alfred Binet. Father of intelligence, நுண்ணறிவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஆல்ஃபிரட் பீனே, பிரெஞ்சு சைக்காலஜிஸ்ட். ஆல்ஃபிரட் பீனே பிரெஞ்சு நாட்டைச் சேர்ந்த உளவியல் அறிஞர் ஆல்ஃபிரட் பீனே. ஃபாதர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், நுண்ணறிவின் தந்தை யார் அப்படின்னா ஆல்ஃபிரட் பீனே. இவரும் இன்டெலிஜென்ஸுக்கு டெஃபினிஷன் கொடுத்துருக்கிறாரு. மற்றும் பல வேரியஸ் சைக்காலஜிஸ்ட் ஸ்க்ரூட்டனைஸ் த இன்டெலிஜென்ட் கான்செப்ட். அந்த இன்டெலிஜென்ட் கான்செப்டை பற்றி மற்ற நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. அவங்கெல்லாம் யார் அப்படின்னா ஃபஸ்ட் இவர் தான் ப்ரொபவுண்டர். தென் அனதர் பர்சன் யார் அப்படின்னா டெர்மன், ரெஸ்லர், ஸ்டட்டர், இவங்க எல்லாமே பீனேயினுடைய கான்செப்டை சப்போர்ட் பண்ணணும். பீனேயினுடைய கான்செப்டை சப்போர்ட் பண்ணவங்க இவங்க தான். நெக்ஸ்ட்டு டெஃபினிஷன்ஸ். இன்டெலிஜென்ஸ்னால் என்ன, அதில் பீனே என்ன டெஃபினிஷன்ஸ் கொடுக்குறார் அப்படிங்கிறது முக்கியம். ஃபஸ்ட்டு, இன்டெலிஜென்ஸ் இஸ் டு பி Intelligence is to be assessed by judging one's ability to learn. Intelligence is to be assessed by judging one's ability to learn. Ability to learn, capacity to adapt to new environments, capacity to adapt to new environment, capacity to adapt to new environment, and efficiency to solve the problems. நுண்ணறிவு உடையோர் பாடங்களை விரைவாக கற்பவர், சூழ்நிலைகளை திறம்பட கையாளுபவர், பிரச்சனைகளை தீர்க்க கூடியவர். இது ஜென்ரலாக இன்டெலிஜென்ஸ். இதில் ஆல்ஃபிரட் பீனேயினுடைய டெஃபினிஷன்ஸ் என்ன? ஆல்ஃபிரட் பீனே ஸ்டேட்ஸ் that it is best displayed by general information. and knowledge, general information
and knowledge and is independent of school learning. And is independent of school learning. ஆல்ஃபிரட் பீனேயின் நுண்ணறிவு பற்ற வரையறையானது ஆல்ஃபிரட் பீனேயின் நுண்ணறிவு பற்றிய வரையறையானது பொதுவான தகவல்கள் மற்றும் அடிப்படை அறிதல் திறன் பிராக்கெட்டில் அறிவுத்திறன் போடுங்க. அடிப்படை அறிதல் திறன் இவைகளை மிக விரைவாக கற்றுக்கொள்ளும் மனப்பான்மையே பிராக்கெட்டில் பள்ளி பருவத்தில் மிக விரைவாக கற்றுக்கொள்ளும் மனப்பான்மையே நுண்ணறிவு. நெக்ஸ்ட், நுண்ணறிவு பற்றிய கோட்பாடு theories of intelligence. நுண்ணறிவு பற்றிய கோட்பாடு monarch theory. monarch theory. ஒற்றை காரணி கோட்பாடு தமிழ்ல ஒற்றை காரணி கோட்பாடு. இந்த தியரியை யார் சப்போர்ட் பண்ணா உருவாக்குனா அப்படின்னா ஆல்ஃபிரட் பீனே அண்ட் பெர்மன். monarch theory. அடுத்து டூ ஃபேக்டர் தியரி இரு காரணி கோட்பாடு ஸ்பியர்மேன். இந்த தியரியை சொன்னது யார் அப்படின்னா ஸ்பியர்மேன். அந்த டூ ஃபேக்டர் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜி ஃபேக்டர், எஸ் ஃபேக்டர். பொது காரணி, சிறப்பு காரணி, ஜெனரல் ஃபேக்டர், ஸ்பெசிபிக் ஃபேக்டர். பொது காரணி மற்றும் சிறப்பு காரணி, ஜெனரல் ஃபேக்டர் அண்ட் ஸ்பெசிபிக் ஃபேக்டர். என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரே ஒரு காரணிகளை கொண்டு ஒருவருடைய நுண்ணறிவானது அளவிடப்படுகிறது. சிங்கிள் ஃபேக்டர் is to be assessed a person intelligence. Who pointed out this theory? Perman. What is the name of the theory? monarchic theory. monarchic theory. ஒற்றை காரணி கோட்பாடு அல்லது ஒரு காரணி கோட்பாடு அப்படின்னு அந்த தியரிக்கு சொல்லுவோம். இன்னொரு இங்கிலீஷ் டேர்ம்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா யூனிட்டரி தியரி. இன்னொரு ஆங்கிலே क्वेश्चन கேட்கிறாங்க. யூனிட் சிங்கிள் ஃபேக்டர், யூனிட்டரி தியரி. இந்த டூ ஃபேக்டர் தியரியில G denotes ஜெனரல் பொது காரணி, S denotes specific factor. ஒரு மாணவன் இருக்கா அப்படின்னா அவனுக்கு சிறப்பு காரணி என்ன? எது டேலண்டா இருக்கான்? டிராயிங் காம்படிஷன் இல்லையா, பெயிண்டிங் காம்படிஷன் இல்லையா, அல்லது ஸ்பீச் காம்படிஷன் இல்லையா, எஸ்ஸே ரைட்டிங் காம்படிஷன் இல்லையா. ஜெனரல்னா காமனாக படிக்கிறது. அவரை என்ன ஸ்பெஷலைசேஷன்? அப்போ ரெண்டு ஃபேக்டரை கொண்டு ஒருவருடைய இன்டெலிஜென்ஸ் ஆனது அசஸ் பண்ணப்படுது. அதான் டூ ஃபேக்டர். இது ஒரே ஒரு ஃபேக்டர் மட்டும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் தியரி யூனிட்டரி தியரி அண்ட் செகண்ட் தியரி டூ ஃபேக்டர். யார் சொன்னார்? திரும்ப திரும்ப அந்த தியரிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ஒவ்வொரு தியரியிலிருந்தும் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் குரூப் ஃபேக்டர் தியரி. குழு காரணி கோட்பாடு. குரூப் ஃபேக்டர் தியரி, குழு காரணி கோட்பாடு. குழு காரணி கோட்பாடு. இந்த கான்செப்டை சொல்றது யார் அப்படின்னா தர்ஸ்டன். ஏற்கனவே தர்ஸ்டனை கேள்விப்பட்டீங்களா? எங்கேங்க சார்? ஒரு நிமிஷம் சார், நாங்கள் பார்த்து சொல்லிடுறோம். பார்த்தே சொல்லுங்க சார், எவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் சொல்லுவீங்கன்னு பார்க்குறேன்.
Group factor theory was given by Thurston. ஆட்டிடியூடா இன்ட்ரெஸ்டா? வெரி குட். ஆட்டிடியூட். 2 ஸ்கேல் பார்ப்போம். லிகர்ட் ஸ்கேல், தர்ஸ்டன் ஸ்கேல். அது எந்த ஸ்கேலை சைக்காலஜிஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ளை பண்ணுறாங்க? லிகர்ட் ஸ்கேல். ஃபார் வாட் பர்பஸ்? என்ன காரணத்துக்காக? பிகாஸ் த பர்சன் ஆட்டிடியூட் இஸ் டு பி மெஷர்ட் பை ஸ்கோரிங் கேட்டகரிஸ். மதிப்பெண்கள் மூலம் ஒருவனுடைய மனப்பான்மையை எழுதிட்டீங்களான்னு பாருங்கள், அளவிடக்கூடிய முறை. சரிங்களா? இதான் ரீகாலிங் ஐடியாஸ், ரெகக்னைசிங் ஐடியாஸ், ரிமெம்பரிங் ஐடியாஸ், ரீஇன்டராகேட்டிவ் ஐடியாஸ். ரைட்டுங்களா? அப்போது குரூப் ஃபேக்டர் தியரி இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதல் 2க்கு வித்தியாசமாக சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஃபேக்டரில் என்ன சொல்கிறாங்க? ஒரே ஒரு ஸ்கில்லை வச்சு ஒரு பர்சனுடைய இன்டெலிஜென்ஸை அசஸ் பண்ணலாம். 2வது என்ன சொல்கிறாங்க? 2 ஃபேக்டரை வச்சு எ பர்சன்ஸுடைய இன்டெலிஜென்ஸை அசஸ் பண்ணுறாங்க. 3வது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 2மே தேவையில்லை, குரூப் ஃபேக்டரை வச்சும் எ பர்சன்ஸுடைய இன்டெலிஜென்ஸை அசஸ் பண்ணலாம். அப்போ அந்த குரூப் ஃபேக்டரை எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னா 7 ஃபேக்டர்ஸ். 7 ஃபேக்டர். இந்த 7 ஃபேக்டர்ஸ் என்னென்ன? சில சமயங்களில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, தர்சன்ஸுடைய குரூப் ஃபேக்டர் தியரியில் விச் ஃபேக்டர் இஸ் நாட் பிளேஸ்டு, எந்த காரணி இடம்பெறவில்லை. அப்போ நமக்கு 7 ஃபேக்டர் தெரிஞ்சால் தான் எது இடம்பெறலன்னு தெரியும். இல்லைன்னா 7ல் எது எது இடம்பெறக்கூடியது அப்படின்னு கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு ஃபேக்டர் எழுதிக்கங்க, வெர்பல் காம்ப்ரிஹென்ஷன். வெர்பல் காம்ப்ரிஹென்ஷன், பிசி. ஃபஸ்ட்டு ஃபேக்டர் ஒரு குழந்தையிடம் இருக்கக்கூடிய நுண்ணுணர்வை அளவிடக்கூடிய முதல் ஃபேக்டர் வெர்பல் காம்ப்ரிஹென்ஷன். 2வது வேர்ட் ஃப்ளூயன்சி, வார்த்தைகளை உச்சரிக்கும் திறன், வேர்ட் ஃப்ளூயன்சி. 3வது நம்பர், எண்கள். 4வது ஸ்பேஸ், இடைவெளி. 5வது fifth one memory, and 6th one perceptual. 5 or 6 and 7th one reasoning. Anything else? 7th factor? Reasoning. உங்கள் காதுக்கு என்ன கேட்டது? ரீசனிங் ஆர் ரீசன். ஓகேங்களா? ரைட். வெர்பல் காம்ப்ரிஹென்ஷன், வேர்ட் ஃப்ளூயன்சி, நம்பர், ஸ்பேஸ், மெமரி, perception and reasoning. எத்தனை ஃபேக்டர் சார்? So this is called group factor. So which of these 7 factor, any one factor is to be assessed a person's intelligence. That's why this theory is called as group factor theory. It is also called as another one name, primary mental ability skill, PMD. இதுக்கு இன்னொரு பேர் என்னங்க சார்? பிரைமரி மென்டல் எபிலிட்டி ஸ்கில். குரூப் ஃபேக்டர் தியரிக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா பிரைமரி மென்டல் எபிலிட்டி ஸ்கில், அடிப்படை உளத்திறன் கோட்பாடு. அடிப்படை உளத்திறன் கோட்பாடு. மெயினாக இந்த 7 ஸ்கில்லை வச்சு தான் என் பர்சன்ஸுடைய இன்டெலிஜென்ஸை அசஸ் பண்ணுறாங்க. ஓகே, 7 ஸ்கில்ஸ். பிரைமரி மென்டல் எபிலிட்டி ஸ்கில்ஸ், அடிப்படை உளத்திறன் கோட்பாடு. 3 தியரி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், 4th தியரி, கில்ஃபோர்ட்ஸ். எஸ்ஏ டைப் क्वेश्चन கேட்டிருப்பாங்க, பேராகிராஃப் क्वेश्चन கேட்டிருப்பாங்க. எஸ்ஐ மாடல், ஸ்ட்ரக்சரல் இன்டெலெக்சுவல் தியரி. கில்ஃபோர்டின் நுண்ணறிவு பரிமாண கோட்பாடு, ஸ்ட்ரக்சரல் intellectual theory. Guilford's structural intellectual theory. அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, எஸ்ஐ மாடல்.
ஸ்ட்ரக்சரல் இன்டெலெக்சுவல் எஸ்ஐ மாடல் தியரி சொல்லுவாங்க. ஒரு குழந்தையினுடைய அல்லது ஒருவனுடைய நுண்ணறிவானது பல முகங்களால் பன்முகத்திறன்களால் அளவிடப்படுகிறது. கில்ஃபோர்ட்ஸினுடைய ஸ்ட்ரக்சரல் டைமென்ஷனல் பன்முக கோட்பாடு, பன்முக நுண்ணறிவு கோட்பாடு, ஸ்ட்ரக்சரல் இன்டெலெக்சுவல் மாடல் தியரி. இதை யார் ரெப்ரசன்ட் பண்ணா அப்படின்னா கில்ஃபோர்ட். ஒரு சீட் டெஸ்ட்ல கேட்டா ஜே.பி. கில்ஃபோர்ட் அவங்க என்ன क्वेश्चन கேட்டாங்கன்னா 4 ஆப்ஷன்லயே கில்ஃபோர்ட கொடுத்தாங்க. இவ்வளவு காமெடி பாருங்க, இனிஷியலை மாற்றி விட்டுருக்காங்க. என்ன குடும்பம் பண்றாங்க பாருங்க. சீட்டெட்டில் அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த இனிஷியல்ல ஒரு செக் வச்சுக்காங்க, இயர்ல ஒரு செக் வைக்கிறாங்க. இனிஷியல் அண்ட் இயர் 1966 1966ஆம் ஆண்டு இந்த எஸ்ஐ மாடல் தியரியை எக்ஸ்பிரஸ் பண்ணது யார் அப்படின்னா கில்ஃபோர்ட், ஜே.பி. கில்ஃபோர்ட் 1966. இன்னொரு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இவர் எந்த யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணார், அந்த யூனிவர்சிட்டியில் பேர் என்னன்னு கேட்டிருந்தாங்க. கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டி, சவுத் கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டி. அங்கே தான் த யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் கலிஃபோர்னியா எங்கேங்க சார் இருக்கு? யூஎஸ் தானுங்களா? ரைட். சவுத் கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டி அமெரிக்க நாட்டில் இருக்கக்கூடிய தெற்கு கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தில் தான் இவர் ஒர்க் பண்ணார். அங்கே தான் இந்த தியரியை பற்றிய சைக்கலாஜிக்கல் லெபார்ட்டரியில் இவர் இந்த தியரியை பற்றி நிறைய விஷயங்களை சொன்னார். இதிலிருந்து இது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து டெட்லையும் பிஜிடிஆர்பிலையும் அடுத்து வரக்கூடிய விஷயங்கள் கேட்குறாங்க. இவருடைய கில்ஃபோர்ட் ஸ்ட்ரக்சரல் டைமென்ஷனல் தியரியில் 3 டைமென்ஷனாக ஒரு குழந்தையினுடைய இன்டெலிஜென்ஸை அசஸ் பண்ணுறார். 3 டைமென்ஷன்ஸ். அந்த 3 டைமென்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா மெயினாக ஆப்ரேஷன் குறிச்சிக்கோங்க. ஆப்ரேஷன்ஸ் எத்தனை இருக்கணும் அப்படின்னா 5 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன். ஆப்ரேஷன் போட்டு ப்ராக்கெட்டில் 5ன்னு போட்டுக்காங்க. கண்டென்ட்ஸ்ன்னு போட்டு 4ன்னு போட்டுக்காங்க. சார் இப்படி பிரிச்சுக்கோங்க. கில்ஃபோர்ட் எஸ்ஐ மாடல் டைமென்ஷன் ஆப்ரேஷன் 5, கண்டென்ட்ஸ் 4. தமிழ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா செயல்பாடுகள் 5, பொருள் 4, விளைவுகள் 6, ப்ராடக்ட்ஸ் எத்தனை அப்படின்னா 6. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க 3ஐயும். 120 இன்டெலிஜென்ஸ் ஃபேக்டர்ஸ் இருக்கும். 5 into 4 20, 20 into 6 120. ஓகேங்களா? 20 120 இன்டெலிஜென்ஸ் ஃபேக்டர்ஸ். மொத்த ஃபேக்டர் எத்தனைங்க சார்? 120 இன்டெலிஜென்ஸ் ஃபேக்டர். அதில் ஆப்ரேஷன் எத்தனை சொன்னாங்க சார்? 5 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன். அது என்னென்னு குறிச்சுக்கோங்க. காக்னிஷன், ஃபர்ஸ்ட் ஒன் காக்னிஷன். ஒரு குழந்தை ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ள முற்படுகிறது. அறிந்து கொண்ட செயல்களை நினைவில் ஏற்றிக் கொள்கிறது. மெமரி. காக்னிஷன் அறிதல், மெமரி 2 விதமான திங்கிங். என்ன திங்கிங் இருக்கு? சிந்தனை, குவி சிந்தனை, டைவர்ஜென்ட் திங்கிங், கன்வர்ஜென்ட் திங்கிங். அந்த சிந்தனைகளை மனசுல ஏற்றதுக்கு அப்புறம் அதை எவாலுவேட் பண்ணுது. எவாலுவேஷன் சரிபார்ப்பு. மொத்தம் எத்தனை சார் ஆப்ரேஷன் வந்துருச்சுங்களா? 5 ஆப்ரேஷன். I am telling once again, cognition, memory, divergent thinking, convergent thinking and evaluation. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை ஒரு குழந்தை படிக்குது, நினைவுபடுத்துது, 2 விதங்களில் நினைவுபடுத்துது. டைவர்ஜென்ட் ஆஸ்பெக்ட்ஸ்லையும் கன்வர்ஜென்ட் ஆஸ்பெக்ட். தான் நினைவுபடுத்துறது சரியா அப்படின்னு எவாலுவேட் பண்ணு, அனலைஸ் பண்ணு. இதுதான் ஆப்ரேஷன்ஸ். மறக்கவே மறக்காது. 5 ஆப்ரேஷன்ஸ். ஓகேங்களா? கண்டென்ட்ஸ் எத்தனைங்க சார்? 4. நோட் பண்ணிங்க.
பொருள்களை எப்படி இது பண்ணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபிகரல் ரெப்ரசன்டேஷன், உருவங்கள் உருவகப்படுத்து. தென் சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன், குறியீடுகள் மூலமாக உருவகப்படுத்து. அடுத்து செமாண்டிக், செமாண்டிக் SEMANTIC. அடுத்து சொற்களை பயன்படுத்து. அடுத்து இவை மூன்றும் சேர்ந்து எதை வெளிப்படுத்தும் அப்படின்னா பிஹேவியரல் அப்ரோச். பிஹேவியரல் அப்ரோச், நடத்தையினுடைய வெளிப்பாடு. செமாண்டிக் SE எழுதிப்போடுங்க. செமாண்டிக், செமாண்டிக் சொற்கள். செமாண்டிக் திரும்ப சொல்றீங்க சார். 4 என்ன அப்படின்னா ஃபிகரல் அப்ரோச், சிம்பாலிக் அப்ரோச், செமாண்டிக் அப்ரோச், பிஹேவியரல் அப்ரோச். நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா FSSB. முதல்ல எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? ஆபரேஷன்ஸ் 5 இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன? காக்னிஷன், மெமரி. அடுத்து நம்ம 2 டைப் ஆஃப் திங்கிங், IT then CT then evaluate. இது ஷார்ட் ஃபார்ம், மறக்காம இருக்கும். ஓகேங்களா? தென் ஆபரேஷன், கண்டென்ட் அண்ட் எவாலுவேஷன். மூன்றாவது என்ன அப்படின்னா ப்ராடக்ட்ஸ். எத்தனை டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் சொல்லியிருக்கோம்? 6 டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். அந்த 6 டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இங்கே ப்ராடக்ட்ஸ், யூனிட்ஸ், கிளாஸஸ், அலகுகள், வகைப்படுத்துதல், கிளாஸஸ், ரெண்டுக்கும் இடையே தொடர்பு படுத்துதல், ரிலேஷன்ஸ், ரிலேஷன்ஸ் தொடர்பு படுத்துதல். இந்த மூணையுமே ஒரு சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வரும் ஒருங்கமை, சிஸ்டமேட்டிக் ஃபார்ம், சிஸ்டம்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன், இனத்துக்கு தகுந்த மாதிரி அந்த நிகழ்வுகளை வகைப்படுத்தி கொண்டே போகுது, மாற்றிக்கொண்டே போகுது. லாஸ்ட் ஒன் இம்ப்ளிஃபிகேஷன். இம்ப்ளிஃபிகேஷன், இம்ப்ளிகேஷன், இம்ப்ளிகேஷனே போடுங்க. IMPLICATION, இம்ப்ளிகேஷன். ஓகேங்களா? மொத்தம் எத்தனை சார்? எத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்கு சார்? அப்போ கொஸ்டின்ஸ் இதுவரைக்கும் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் மாடல் கன்ஸ்ட்ரக்டட் பை கில்ஃபோர்ட் கேட்பாங்க. எந்த யூனிவர்சிட்டி கேட்டிருக்காங்க. இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸ் சீட்டெட்டில் எப்படி கேட்குறாங்கன்னா இந்த உள்ள இருக்கு பார்த்தீங்களா, இதில் ப்ராடக்டில், ஆப்ரேஷனில், அதே மாதிரி கண்டென்ட்டில் அந்த மேட்டரை கொடுத்து இது எதில் இடம்பெறுகிறதுன்னு கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டம்ஸ் comes under the Guilford's structural dimension theory in which part? எந்த பகுதியில் வருதுன்னு கேட்குறாங்க. சிஸ்டம் எதில் வரும்? ப்ராடக்ட்ஸ். சரிங்களா? கன்வர்ஜென்ட் திங்கிங் எதில் வரும்னு கேட்குறாங்க. ஆப்ரேஷன்ஸ். ஃபிகரல் ரெப்ரசன்டேஷன் எங்கே வரும்னு கேட்குறாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் which of the following one is not placed under Guilford's SI models of products? கில்ஃபோர்டுனுடைய SI மாடல் மாதிரியில் ப்ராடக்ட்ஸில் இடம்பெறாத ஒன்று. ஆப்ஷன் கொடுத்துறாங்க. கிளாஸஸ், சிஸ்டம்ஸ், டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு மெமரின்னு கொடுக்குறாங்க. ஆன்சர் என்ன வரும்? அப்போ நம்ம உள்ளே போய் தெரிஞ்சிருந்தா தான் மெமரிங்கிறது ஞாபகம். ஆர் யூ கிளியர் சார்? புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒன் வே ஆஃப் கொஸ்டின்ஸ். எந்த வருஷம் இந்த தியரியை ரிலீஸ் பண்ணாரு சார்? 1966. ஹூ ரிலீஸ் திஸ் தியரி? ஜேபி கில்ஃபோர்ட். அவர் என்ன தியரி சொல்லியிருக்காரு? அவருடைய தியரியோட நேம் என்ன? ஸ்ட்ரக்சரல் இன்டெலெக்சுவல் மாடல் ஆர் கில்ஃபோர்ட்ஸ் இன்டெலிஜென்ஸ் தியரி. கில்ஃபோர்ட்ஸ் இன்டெலிஜென்ஸ் சார், இது அதில் தானே வருது, இன்டெலிஜென்ஸ் கான்செப்ட் தானே வருது. கில்ஃபோர்ட்ஸ் இன்டெலிஜென்ஸ் தியரி, அதை மாடிஃபை பண்ணியும் கேட்கலாம். ஸோ த நெக்ஸ்ட்டு எத்தனை அப்படின்னா இது மேக்ஸிமம் அட் நவடேஸ் எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குன்னா
180 factors இருக்கு. எத்தனை factors இருக்கு nowadays? The intelligent factors nowadays எத்தனை அப்படின்னா 180 factors. 180 factors. அந்த 180 factorsல எதுல சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா கண்டென்ட்ஸ்ல 4 இல்லையா அதை என்னவா சொல்றாங்கன்னா 6ஆ மாத்தி கண்டென்ட்ஸ்ல 4ங்கறத எத்தனையா மாத்திருக்காங்க 6 6 into 5 into 6 ஒரு C-TET-ல கேட்டிருக்காங்க. nowadays intelligent factors எத்தனை 180 எதுல சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா கண்டென்ட். அதுல எத்தனைல இருந்து எத்தனைன்னு கேட்டிருக்காங்க 3 to 5 5 to 7 7 to 9 இல்ல 4 to 6. ஏற்கனவே ஆல்ரெடி கண்டென்ட்ஸ் எத்தனை இருக்குங்க சார் 4. அதோட என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா 2 ஆட் பண்ணிருக்காங்க. அந்த 2 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கண்டென்ட்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு ஒரு கிளான்ஸ் பாருங்க. ஃபிகரல், சிம்பல், செமான்டிக் அண்ட் பிஹேவியர். அதுல இந்த செமான்டிக்ல 2 விஷயங்கள் சொல்றாங்க. ஒன்னு ஆடிபிள் அண்ட் விசிபிள். ஆடிபிள் அப்ரோச் அண்ட் விசிபிள் அப்ரோச். கேட்கக்கூடிய திறன்களை அசஸ் பண்றாங்க. குழந்தைகளிடம் பார்க்கக்கூடிய திறன்களை அசஸ் பண்றாங்க. ஓரல் சரிங்களா, விஷுவல் அண்ட் ஓரல், ஆடிபிள் அண்ட் விஷுவல். இப்போ மொத்தம் 6 வந்து வச்சுக்கலாம். மொத்தம் எத்தனை nowadays intelligent factors எத்தனைங்க சார் 180 சரிங்களா. 180 intelligent factors. So next theory multi-factor theory. Next theory multi-factor theory. Multi-factor theory. பலகாரணி கோட்பாடு. தமிழ்ல ஸோ அந்த பலகாரணி கோட்பாடு மல்டிஃபேக்டர் தியரியை சொன்னது யாரு அப்படின்னா தாண்டேக்ஸ். E.L. தாண்டேக்ஸ். Who proposed this theory அப்படின்னா E.L. தாண்டேக்ஸ். Came from which country sir? தாண்டேக்ஸ் came from which country? ரஷ்யா, இங்கிலாந்து, ஸ்வீடிஷ் அண்ட் அமெரிக்கா. 4 ஆன்சருமே நீங்கள் சொல்லுவீங்க வருங்க. ஒரு குரூப் ரஷ்யா அப்படிங்க, ஒரு குரூப் இல்லை. அப்படி தான் சொல்லணும். அப்படின்னா தான் நம்ம கரெக்டான மனநிலையில் இருக்குன்னு அர்த்தம். அப்படிங்களா அப்படிங்களா கேம் ஃப்ரம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அமெரிக்கா நீங்கள் பாருங்கள் லேர்னிங்ஸ் தியரிஸில் போட்டிருப்பீங்க. அப்படியே ஒரு கிளான்ஸ் எடுத்து பாருங்கள். லேர்னிங் சோம்பேறித்தனப்படாமல் எனக்காக ப்ளீஸ். E.L. தாண்டேக் பிராக்கெட்டை யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு போட்டிருக்கீங்களா? நீங்கள் போட்டதுக்கு நான் சொல்லியிருக்கேன்னு அர்த்தம். ஒருத்தர் போட்டு ஒருத்தர் போடலைன்னா நான் சொன்னதை கொஞ்சம் எழுதியிருக்கீங்க, கொஞ்சம் பேர் ஆப்சன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்திருக்கீங்கன்னு அர்த்தம், ஸ்கிப் ஆகிருக்கீங்கன்னு அர்த்தம். லேர்னிங் தியரிஸ் எங்கே இருக்குன்னு தேடுறாங்க. நேற்று நடத்தின பாடத்தை இன்றைக்கி நடத்திருக்கேன் காலையில் மார்னிங் செஷனில். இங்கே நோட்டை பெறதை வச்சு நான் கண்டுபிடிச்சிடலாம். டுடேஸ் கிளாஸ் சார் மார்னிங் செஷனில் நடத்தினா ட்ரையல் அண்ட் எரரில் பார்த்துருக்கோமா? தாண்டேக்ஸ் ப்ரொபவுண்டட் லாஸ் பார்த்தோமா? லா ஆஃப் ரெடினஸ், லா ஆஃப் எக்ஸசைஸ் அண்ட் லா ஆஃப் எஃபெக்ட்ஸ். இந்த 3 விஷயங்களையும் இந்த செஷனில் நம்ம பார்த்த விஷயங்கள். ரைட், நெக்ஸ்ட்டு. ஸோ அடுத்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் மல்டி ஃபேக்டர் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ். இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா அனார்கிக் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ். அனார்கிக் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ். மல்டி ஃபேக்டர் தியரி, நுண்ணறிவின் பல காரணி கோட்பாடு. சொன்னது யார் அப்படின்னா E.L. தாண்டேக்ஸ். அனார்கிக் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ். அனார்கிக் தியரிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். இதில் குழந்தைகளுடைய பல திறமைகளை வச்சு அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ஆனது அசஸ் பண்ணப்படுகிறது. என்ன அப்படின்னா சோசியல் திங்கிங் அண்ட் மெக்கானிக்கல் ரெண்டை வச்சு தான் அசஸ் பண்ணப்படுது. சோசியல் திங்கிங் அதாவது சமூக சிந்தனைகளையும் இயந்திர சிந்தனைகளையும் வைத்து, இயக்க சிந்தனைகளையும் வைத்து ஒரு குழந்தைகளானது பல காரணிகளில் நுண்ணறிவானது மதிப்பிடப்படுகிறது மல்டிஃபேக்டர் தியரியில். அடுத்து என்ன அப்படின்னா